ஹிஜ்ரத்துன்னு சொன்னா இந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறது, இடம்பெயர்தல் என்பது. சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இடம்பெயர்தல் எதனால் ஏற்பட்டது, அதற்கும் நமக்கும் உண்டான சம்பந்தம் என்ன, அதை தாண்டி கியாமத்து நாள் வரை வரக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் இதுல என்ன படிப்பினை இருக்கிறது போன்ற பல நிகழ்வுகள் உண்மையிலேயே நமக்கு இஸ்லாமியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பந்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது மக்கா, நமக்கெல்லாம் தெரியும். பிறந்தாங்க, வளர்ந்தாங்க, வாழ்ந்தாங்க. கிட்டத்தட்ட 53 வருடம் மக்காவில் தான் வாழ்றாங்க. 10 ஆண்டு காலம் தான் மதீனாவில் போய் வாழ்றாங்க. மொத்தம் 63 வயது வரைக்கும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை இருந்தது. இந்த 53 ஆண்டுகள்ல 40வது வயதுல அவர்கள் நபியாக அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். பிறகு மக்களுக்கு பிரச்சாரம் பண்றாங்க, கடுமையான எதிர்ப்பு. எங்க சிலை வணங்கிட்டு இருக்கிறாங்க, பல கடவுள் கொள்கையோடு வாழக்கூடிய காட்டு மிராண்டித்தனமான மக்களுக்கு மத்தியில பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஒருவன், இந்த சிலைகளுக்கெல்லாம் என்ன இல்லை, சக்தி கிடையாது, அதனால் அல்லாஹ்வைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த ஒரு நொடி, நான் அல்லாஹ்வுடைய தூதர், என்னை நீங்க ரசூலாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சொன்ன அந்த தருணம் காஃபிர்களுக்கு அவ்வளவு கோபத்தை ஏற்படுத்துச்சு. எப்படியாவது இவரை அழிச்சரணும் ஒழிச்சரணும்னு சொல்லி பல முறை திட்டம் திட்டினார்கள். அல்லாஹ் தஆலா பாதுகாத்து கொண்டே வந்தார். கடைசியா எந்த அளவுக்கு அவங்களுக்கு கொடுமை செய்யப்பட்டது அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற பொழுதே, நமக்கெல்லாம் இந்த வரலாறு தெரியுமா என்னன்னு தெரியல, வாழுகிற பொழுதே மக்காவில் வந்து ஒரு பெரிய பேனர் அடிச்சு ஒட்டிட்டான், எழுதி ஒட்டிட்டான். என்னன்னா, முகம்மது கூட, முகம்மதுடைய குடும்பத்தார்கள் கூட எந்த ஒட்டு உறவும் வைக்கக்கூடாது, அவரிடத்திலே அன்னம் தண்ணி, அன்னம் உணவு பிளஸ் குடிநீர் பகிரக்கூடாது, அவருக்கு பொருளாதார உதவி யாரும் செய்யக்கூடாது, அவரை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று அன்றைய காலகட்டத்திலேயே பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக மக்காவில் ஒரு மிகப்பெரிய ஒரு போர்டு தயார் பண்ணி எழுதி ஓட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட வரலாற்றில் எழுதுகிறார்கள், 3 ஆண்டு காலம் இந்த சித்திரவதைக்கு பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்பட்டார். அவங்க தோழர் பேசிக்குவாங்க, ஆனால் மற்ற ஆளுலாம் இப்போ அவர் ஒதுக்கி வைக்கப்பட்டால் இவர் கூட என்ன செய்யக்கூடாது, நாங்கள் அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாது என்றெல்லாம் ஒரு விதமான மன உளைச்சலை ஏற்படுத்துகிற செயல்களை எல்லாம் அந்த மக்கா காஃபிர்கள் செய்தார்கள். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து பயணம் ஏதோ மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போயிட்டாங்க, அதனால் நம்மளும் ஹிஜ்ரி காலாண்டில் எழுதிட்டோம் அப்படி என்பதல்ல. அதை தாண்டி அவர்கள் அனுபவித்த பல வழிகள், இது எல்லாம் தாண்டி கடைசி வரை ஈமானோடு பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்ததால் ரப்புல் ஆலமீன் ஹிஜ்ரத் என்ற ஒரு அற்புதமான ஒரு பயணத்தை அல்லாஹ் கொடுக்கிறார். இதுல நமக்கு என்ன செய்தி அப்படின்னு சொன்னா, ஒரு நபிக்கே அல்லாஹ் எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கிறார் இல்லையா. அதுவும் அந்த நபி சாதாரண நபி அல்ல, 1,24,000 நபிமார்களுக்கு தலைவர். நபிமார்களில் சிறந்தவர்கள் ரசூல்மார்கள், அந்த ரசூல்மார்களில் சிறந்தவர்கள் குறிப்பிட்டவர்கள், அவர்களில் மிக தலைவர் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்விற்கு மிக நேசமான ஒருவர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்றால் அது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது தான் அல்லாஹ் தஆலா அவ்வளவு பாசம் வச்சு. அவங்கள் மீது வைத்த பாசத்திற்கு இணையா எந்த ரசூல் நபிக்கும் கிடையாது. அப்பேற்பட்ட அந்த நபியவே அல்லாஹ் தஆலா இவ்வளவு சோதனைக்கு உள்ளாக்குகிறான் என்றால், நமக்கு அல்லாஹ் கொடுக்கிற சோதனையெல்லாம் ஒரு சோதனையே அல்ல என்ற ஒரு மன ஆறுதலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதால் தான் ஹிஜ்ரத் பயணம் நமக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினையாக இருக்கிறது. குடும்பத்தில் அண்ணனை வந்து அத்தா ரொம்ப அடிச்சு டார்ச்சல் பண்றாரு, தம்பி அவ்வளவுக்கு இல்லை அப்படின்னு சொன்னா தம்பி மனசு தேத்திக்கிறணும். அப்பப்போ அடி வாங்கும் போது, நம்ம அண்ணன் வாங்காத அடியாப்பா நம்ம வாங்கிட்டோம், நம்ம அண்ணன் தினந்தோறும் அத்தாட்ட அடி வாங்குவோம், நம்ம என்னைக்காவது தான் அடி வாங்குறோம், அவனை கவனிக்கும் போது நம்ம பரவாயில்லையே, நம்ம உலக ரீதியா பேசுகிறோம் இல்லையா. அதே போன்றுதான் அல்லாஹ்விற்கு மிக விருப்பமான ஹலாலான முறையில் வாழ்ந்த பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அவ்வளவு சோதனைகளை கொடுத்த போதும் அவர்கள் அந்த சோதனையிலே வெற்றி அடைந்தார்கள். நமக்கு அல்லாஹ் கொடுக்கிற சோதனை, வேதனை, கடன் பிரச்சனை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, ஒவ்வொரு ஆளையும் ஒவ்வொரு டைப் அல்லாஹ் சோதிப்பான் இல்லையா. சில பேர்களுக்கு மகன்கள் அல்லாஹ் கொடுத்துருவான் சோதனை, சில பேருக்கு அல்லாஹ் பொம்பளை பிள்ளையா கொடுத்துருவான், அது ஒரு சோதனை. சில பேர் நல்லா சம்பாரிச்சு நல்லா டெவலப் ஆகி மேலே வருவாங்க, பார்த்தா கொஞ்ச நாளே சர்ன்னு சறுக்கி கீழே போயிடுவாங்க. நல்லா நம்ம நல்லா வச்சிருந்த இன்னைக்கு இப்படி விட்டுட்டியே என்றெல்லாம் யோசிக்க என்ன தோன்றுகிற அதுவும் ஒரு சோதனை.
சில நபர்களுக்கு அல்லாஹ்தால ஒரே ஒரு குழந்தையை கொடுப்பான், அந்த குழந்தைக்கும் ஆயுசை குறைச்சிருவான். அத்தா உயிரோடு இருப்பாரு, மகன் மூத்தா போயிடுவார். இதெல்லாம் எவ்வளவு பெரிய சோதனை. அத்தா 50 ஆண்டு காலம், 50 வயசு, மகனுக்கு 30 வயசா இருக்கும். அல்லாஹ்தாலா அவருக்கு மகனை வஃபாத்தாக்கி சோதனை. சில பேருக்கு மனைவி சரி இருக்காது, வீடு நுழைஞ்சிட்டா நிம்மதியே இருக்காது, அது அல்லாஹ் அவருக்கு கொடுத்த சோதனை. இப்படி உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான சோதனைகள். இந்த சோதனையெல்லாம் எடுத்துட்டு ஒரு மனுஷன் நினைப்பானா, என்னைய சோதிச்ச மாதிரி எல்லாம் யாரையும் சோதிக்கல. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, நல்லா நெகம் முளைச்ச காலத்திலிருந்து உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன். இன்றைய காலகட்டம் பார்த்தீங்கன்னா சொத்துக்கே வழி இருக்காது. எப்போ எனக்கு நெகம் முளைச்சதோ அப்ப இருந்து இன்ன வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறேன், உழைச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அவர்களுடைய அந்த கஷ்டத்தையும் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுபவித்த அந்த கஷ்டத்தையும் கம்பேரிசன் ஒப்பீடு செய்கிற பொழுது நமக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை என்று ஒவ்வொரு இஸ்லாமியனும் விளங்கி படிப்பினை பெற்று அல்லாஹ்விடத்திலே ஈமானோடு ஜொலிக்க வேண்டும் என்பதால் தான் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இவ்வளவு சிரமங்களை கொடுத்தார். நபியை ஏன் இவ்வளவு சிரமத்தை அல்லாஹ் கொடுத்து ஹிஜ்ரத் செய்ய வச்சு, நமக்கு ஹிஜ்ரி காலாண்டரை கொடுத்து, நம்ம ஒவ்வொரு ஆண்டும் ஹிஜ்ரத்தை பார்த்து பிறையை பார்த்து வாழ்ந்து 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 போகிறோம் அல்லவா? இதுவெல்லாம் இந்த உம்மத்திற்கு, கியாமத் நாள் வரை வரக்கூடிய உம்மத்திற்கு இதிலே படிப்பினை இருக்கிறது, நீங்கள் இதை விட்டு விடாதீர்கள் என்ற அற்புதமான ஒரு வாழ்வியல் நெறிமுறை தான் ஹிஜ்ரத் நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான படிப்பினை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் பண்ணிட்டாங்க. ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுல 10 ஆண்டு காலம் வாழ்றாங்க. மொத்தம் 63வது வயதுல மௌத்தாயிடுறாங்க. இது நமக்கு தெரியும். சின்ன பிள்ளைகள் என்ன செஞ்சிருப்பாங்க, நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு. நபி காலத்துல இந்த ஹிஜ்ரி அப்படின்ற அந்த கால அளவு இருந்ததானா? கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளுக்கு பிறகு உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்தில் தான் இந்த ஹிஜ்ரி காலாண்டர் என்பது நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இது அல்லாஹ்வோ அல்லது ரசூலோ இந்த கால அளவை நமக்கு கொடுக்கல. குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ என்ன செய்ய முடியாது, ஹிஜ்ரத்தை போய் தேடி கால அளவா நம்ம பார்க்க முடியாது. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் அந்த அரபிகள் எப்படி கால அளவை, காலாண்டரை எப்படி வச்சுக்குவாங்கன்னு சொன்னா, ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கும், ஒரு சோகமான நிகழ்வோ அல்லது அதிசயமான ஒரு நிகழ்வோ நடந்துச்சுன்னு சொன்னா அந்த ஆண்டுக்கு முன்னால் அந்த ஆண்டுக்கு பின்னால் பிரிச்சுடுவாங்க. ஆபிரகாம் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடுங்கோல் மன்னன் கஅபத்துல்லாவை இடிப்பதற்காக வேண்டி மிகப்பெரிய யானை படையோட வர்றான். நாகூர் அனிபா கூட சொல்லுவார் ஒரு பாட்டுல, யானை படையும் காபா நோக்கி வந்ததே அப்படின்னு சொல்லி இந்த நாகூர் அனிபாவுடைய இந்த இஸ்லாமிய பாடல்ல வரும். அந்த மன்னன் யானை படையோட அந்த காபத்துல்லா இடிக்க வர்றான். வந்தா நமக்கெல்லாம் வரலாறு தெரியும், இடிக்கல. அல்லாஹ் தஆலா சின்ன சின்ன குருவிகளுடைய சுண்டுல இருந்து சின்ன சின்ன பொருளா போட்டு அது குண்டு மாதிரி, குண்டை விட கடுமையானது, அதை போட்டு அல்லாஹ் தஆலா பஸ்பமாக்கி யானை படையை பூரா சிதறடிச்சு ஓட விட்டான். அது நமக்கு தெரியும். இப்ப இந்த நிகழ்வு நடந்துச்சா இல்லையா? காலப்போக்கில் அரபிகள் எப்படி சொல்லுவாங்கன்னா, யானை ஆண்டுக்கு முன்னால் யானை ஆண்டுக்கு பின்னால், இப்படி புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய நிகழ்வு தானே. இப்ப நம்மளே பாருங்க, இப்ப அந்த கடை திறந்தது கொரோனாவுக்கு முன்னாலயா கொரோனாவுக்கு பின்னாலயா அப்படிமா வருஷம் கரெக்டா சொல்ல மாட்டோம் நம்ம. ஏன்னா நமக்கு அந்த கொரோனாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு, மனசுல நீங்காத ஒரு வடுவாயிடுச்சு இல்லையா? அதனால வருடத்தை கூட சொல்லாம, பாய் நீங்க அந்த கடை ஓபன் பண்ணது அது கொரோனாவுக்குள்ள முன்னாடி நினைக்கிறேன், நீங்க மக்காவுக்கு போனது கொரோனாவுக்கு முன்னாலேயா பின்னாடியா? ஏன்னா கொரோனாவுக்கு முன்னாடி போனா உங்களுக்கு இவ்வளவு இன்ஜெக்ஷன்லாம் தேவைப்படாது, சர்டிபிகேட்லாம் தேவைப்படாது. கொரோனாவுக்கு பின்னால நீங்க ஹஜ்ஜுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு அநேகமா ஊசி போடணும்னா சொல்லியிருப்பாங்களே என்று நாம் வழக்குல பேசிக்கிறோம் இல்லையா, கொரோனாவுக்கு முன்னால் பின்னால்னு. அது மாதிரி அரேபிகள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்துல அவங்களுக்குன்னு ஒரு கால அளவு கிடையாது, காலாண்டு கிடையாது. கால அளவுனா காலாண்டு. அவர்கள் இந்த யானை படையை என்ன செய்வாங்க, அந்த சம்பவத்தை யானை ஆண்டுக்கு முன்னால் யானை ஆண்டுக்கு பின்னால் இப்படித்தான் பேசிக்கிடுவாங்க. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலமும் அரபிகள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். சஹாபாக்கள் அப்படித்தான். அது உலக நடைமுறை தானே. உலகத்துல தெருவுல ஊர்ல என்ன நடைமுறையோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி வாழ்றாங்க. இப்படி நாட்கள் செல்லுது. அவங்க அந்த ஆண்டை கணக்கிட மாட்டாங்க, மாறாக நாட்களையும் மாதத்தையும் கணக்கு வச்சுக்கிடுவாங்க. அபூ மூஸா அஷ்அரி என்ற ஒரு சஹாபிக்கு உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதத்தை அபூ மூஸா அஷ்அரி வாங்கி படிக்கிறாங்க.
படிச்சு பார்த்தா எந்த வருஷம்னு போடலை, மாசம் கரெக்டாக போட்டிருக்கு, தேதி கரெக்டாக போட்டிருக்கு. அப்போ இது எப்படி விளங்கிக்கிறது? ஏன்னா உமர் ரலியல்லாஹு ஜனாதிபதி, அவங்களுடைய உத்தரவை செயல்முறைப்படுத்தக்கூடிய இடத்துல இவங்க இருக்கிறாங்க, அபு மூஸா அஷரி இருக்கிறாங்க. அப்போ இது எப்படி விளங்கிக்கிறது? திரும்பவும் கற்று போடுறாங்க உமர் ரலியல்லாஹு, ஜனாதிபதி அவர்களே, நமக்குன்னு ஒரு கால அளவு வேணும். நீங்க அனுப்பிலியா லெட்டர்ல தேதி இருந்தது, மாதம் இருந்தது, வருடம் இல்லை. இப்போ வருடம் குறிப்பிடப்பட்டிருந்தால் உங்களுடைய உத்தரவை செயல்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று சொன்ன உடனே அப்பதான் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஆலோசனை செய்கிறார். மதீனாவுல எல்லா சஹாபாக்களையும் கூப்பிடுறாங்க, முக்கியமான பெரும்பெரும் தலைவர்களை கூப்பிட்டு ஆலோசனை பண்றாங்க. நீங்க நம்ம இஸ்லாமியர்கள் ஈமான் கொண்டிருக்கோம், நமக்குன்னு ஒரு அடையாளம் வேணும், நமக்குன்னு சில அடிப்படை விஷயங்கள் நம்ம ஏற்படுத்திக்கிடணும், கால அளவுல காலாண்டரில் ஏற்படுத்திக்கிடணும் என்று கூறி அமர்ந்து ஆலோசனை வழங்குகிற பொழுது ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொன்னாங்க சஹாபாக்கள். சில பேர் அந்த இதுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த நடைமுறையா சரியா தானே இருக்குது என்றும், இன்னும் சில பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளை நம்ம ஒரு டேட்டா கன்ஃபார்ம் பண்ணி அங்கிருந்து நம்ம ஒரு கால அளவு வச்சுக்கலாம். இப்ப ஈசா நபிக்கு கிறிஸ்துவர்கள் எப்படிங்க இயேசு பிறந்ததற்கு கிபி கிமுன்னு சொல்றாங்களா இல்லையா? அது மாதிரி நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தினத்தை என்ன செய்யலாம், நம்ம மையமாக வச்சு ஒரு கால அளவை ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு. இன்னும் சில சஹாபாக்கள் இல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானாங்க இல்லையா, அந்த வருஷத்தை நம்ம என்ன செய்யலாம், கணக்கா எடுத்துக்கிடலாம். இன்னும் சில சஹாபாக்கள் சொன்னார்கள், இல்ல இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான், பிறந்தாங்க வாழ்ந்தாங்க ரைட்டு, ஆனா நபியா 40வது வயது நபியா தேர்ந்தெடுத்தாங்க இல்லையா, அந்த நாள் என்ன செய்யலாம், நம்ம ஒரு குறிப்பிட்ட கால அளவாக ஏற்படுத்தி கொள்ளலாம் என்று சில சஹாபாக்கள். இந்த மஷூராவில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அன்பு தோழர்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் பயணம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனாங்க இல்லையா, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க இல்லையா, இந்த நாளை இதை அடிப்படையாக வைத்து இஸ்லாமியர்களுக்கு ஒரு கால அளவை காலாண்டரை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம் என்ற செய்தியை சொல்கிறார்கள். அதற்கு காரணமும் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து வாழ்ந்து 53 ஆண்டு காலம் மக்காவில இருக்கும் போதெல்லாம் உலகம் முழுக்க இஸ்லாமிய ஜோதி பரவல, அடக்குமுறைக்கு ஆட்படுத்தப்பட்டோம், அல்லாஹ்வுடைய உதவி முழுமையா கிடைக்கல. அல்லாஹ்வுடைய உதவி எங்க கிடைக்குது, மக்காவில இருந்து எப்போ மதீனாவுக்கு பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்கிறார்களோ அந்த மதீனாவில் வாழ்ந்த 10 ஆண்டு காலத்தில் தான் உலகம் முழுக்க இஸ்லாம் பரவியது. அப்போ மிகப்பெரிய டர்ன் பாயிண்ட், வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய திருப்பு முனை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்கள் கொண்டு வந்த ஈமானிய ஜோதி இஸ்லாத்திற்கும் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக இருப்பது இந்த ஹிஜ்ரத் பயணம் தான். அதனால ஹிஜ்ரியை என்ன செய்வோம், ஹிஜ்ரத்தை நம்ம ஒரு கால அளவாக காலாண்டராக நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லுகிற பொழுது எல்லா சஹாபாக்களும் யோகோபித்த கருத்துப்படி சரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த அந்த நாளையை நம்ம என்ன செய்வோம், கால அளவாக ஏற்படுத்தி கொள்ளுவோம் என்று யார் தீர்மானிக்கிறாங்க, சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்து கொண்டு தீர்மானிக்கிறார். இஸ்லாமிய காலாண்டர் இது அல்லாஹ்வோ இல்ல ஹதீஸிலேயோ தேடி பார்க்க முடியாது, புகாரில எல்லாம் கிடைக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு எல்லாம் போகல, நான் போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு காலாண்டரை ஏற்படுத்திக்கீங்கலாம் சொல்லல. சஹாபாக்களுடைய காலத்தில் தேவை ஏற்படுகிற போது இந்த முஸ்லிம் உம்மாவிற்காக வேண்டி உருவாக்கப்பட்டதுதான் இஸ்லாமிய ஹிஜ்ரி காலாண்டர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தெரிஞ்சதுதான். இதன் வாயிலாக சஹாபாக்கள் இந்த இஸ்லாத்தை எப்படி தூக்கி நிறுத்துகிறார்கள், நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தது, கால அளவை காலாண்டர் என்ற அடையாளத்தை கொடுத்தது யாருங்க, அந்த மஷூரா செய்தது யார், அந்த சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து எடுத்த முடிவுகள். அப்போ அல்லாஹ் ரசூல் வேண்டும், அதே போல சஹாபாக்களுடைய கருத்தையும் பின்பற்றணும். ஏன்னா சஹாபாக்கள் ஒருபோதும் குர்ஆன் ஹதீஸுக்கு எகெயின்ஸ்டாக வாழ்ந்தவர்கள் அல்ல, அப்படி புரிஞ்சுக்கணும். ஜெத்து குர்ஆன் ஹதீஸ் தான் ஜெத்து மெயின், ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிட்டு போனாங்க அப்படின்னா அதான் உண்மை, அது மாற்று கருத்துல இல்லை. குர்ஆனும் வேணும் ஹதீஸும் வேணும், அதுல மாற்று கருத்து இல்லை. அப்ப சஹாபாக்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு ஆப்போசிட்டாக பேசினாங்க. குர்ஆன் ஹதீஸை வலுப்படுத்தும் முகமாக அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள், இந்த உம்மத்திற்காக வேண்டி ஏற்படுத்திய விஷயங்கள் அனைத்தும் இஸ்லாமியர்களால் பின்பற்றப்பட்டு நடக்க வேண்டும் என்பதைத்தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அசைக்க முடியாத கொள்கையாகும். மாறாக குர்ஆன் ஹதீஸை ஒதுக்கிட்டு நான் அபூபக்கரை பின்பற்றுறேன், உமர் ரலியல்லாஹு பின்பற்றுறேன், உஸ்மான் ரலியல்லாஹு பின்பற்றுறேன், அலி ரலியல்லாஹு பின்பற்றுறேன், அப்படி அல்ல.
குர்ஆன் ஹதீஸோடு அவர்கள் சொல்லுகிற ஒத்து போகிற அத்துணை கருத்துக்களையும் ஏற்று நடப்பேன். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஹாபி கன்னுஜூமி, என்னுடைய தோழர்கள் எல்லாம் நட்சத்திரத்தை போன்றவர். ஃபபி ஐயி இக்ததைத்தும் இஹ்ததைத்தும், அதுல நீங்க யாரை பின்பற்றினாலும், குர்ஆன் ஹதீஸ் சொல்லல பாருங்க, அந்த சஹாபாக்களில் நீங்கள் யாரை பின்பற்றினாலும் இஹ்ததைத்தும், நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்று பெருமானார் சொல்லுகிறார்கள் என்றால் அவர்கள் நேரான வழியில் நடப்பார்கள் என்பதைத்தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு சொல்லி காட்டுகிறார். சரி, அப்ப அன்றிலிருந்து ஹிஜ்ரத் என்பது என்ன ஆயிடுச்சுங்க, நம்ம பல விஷயத்துக்கு வந்துருவோம். ஹிஜ்ரத் என்பது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போன அந்த நாளை வச்சு கணக்கிட்டு இஸ்லாமிய கால அளவு நிர்ணயம் செய்யப்பட்டு விட்டது. சரி, இந்த காலகட்டத்தில் ஒரு நாள் இரவு போகணும்னு சொல்லி தன்னுடைய தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் சொல்லிடுறாங்க, அன்பு தோழரே, அல்லாஹ்வுடைய அனுமதி வந்துருச்சு, இதுவரைக்கும் மக்காவிலே வாழ்ந்துட்டோம், எவ்வளவு துயரங்கள் அவர்களால் கொடுக்க முடியுமோ அவ்வளவு துயரங்களை கொடுத்துட்டாங்க மக்காவாசி. இப்ப அல்லாஹ்வுடைய அனுமதி வந்துருச்சு, மதீனாவுக்கு போக போறோம், இரவு நேரத்துல எப்ப வேணாலும் உங்க வீட்டுக்கு வருவேன், நீங்க தயாராக இருங்கள் என்று சொன்னதிலிருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டை பூட்டவே மாட்டாங்க. ஏன் வீட்டை பூட்ட மாட்டாங்கன்னா, எந்த நேரத்திலும் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள், எந்த நேரத்திலும் வருவார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லையா, எந்த நாளில் வந்தாலும் இரவில் எந்த நேரத்தில் வந்தாலும் வீட்டை கூட்டி அவங்களை தட்டளவு வச்சுக்கிற கூடாது. அவங்க வந்தாங்கன்னா கூப்பிட்ட உடனே என்ன செஞ்சிடணும், வந்துடணும் என்ற அவ்வளவு பெரிய ஆர்வத்தில் இருந்தார். அதுக்கு முன்னாடி பாருங்க, பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூரா பிளானிங், அல்லாஹ் ஏற்படுத்திய வழிமுறை. அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு போக போகிறார்கள் என்ற செய்தி காட்டு தீ போல காஃபிர்களுக்கு பரவிடுச்சு. உடனே என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு நைட்டு விட்டோம்னா அவர் எங்கேயா ஊரை விட்டு போனாலும் போயிடுவாரு, அவர் இன்னைக்கு நைட் நம்ம மௌத்தாக்கி ஆகணும், ஒன்றே ஆக வேண்டும் என்று ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு ஆள் என்று முக்கியமான வீரர்கள், ஒவ்வொரு குடும்பத்திலும் வீரர் இருப்பானா இல்லையா, அவனை பூரா மூளை செலவை செய்து பெருமானார் எங்க தங்கி இருக்கிறாங்களோ அந்த வீட்டை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. ஹிஜ்ரத்துக்கு ஒரு 2-3-4 மணி நேரத்துக்கு முன்னாடி இது நடக்குது. அவனுக்கு தெரிஞ்சிருச்சு எப்படி ஆள் என்ன செஞ்சிருவாரு, இந்த ஊரை விட்டு தப்பிச்சிருவாரு. ஊரை விட்டு தப்பிச்சா இந்த இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை என்ன செய்யணும்னு செய்ய முடியாது, இவரை முடிச்சிட்டோம்னா இஸ்லாத்தை முடித்து விடலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டு பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கி இருக்கிற அந்த வீட்டை சுற்றி. இந்த விஷயம் காஃபிர்களுக்கு எவ்வளவு விஷயம் தெரிஞ்சா, பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்து விட்டார், நாயகமே, நீங்க எந்த பெட்ல படுப்பீங்களோ அந்த இடத்துல அலி ரலியல்லாஹு படுக்க வச்சிருக்கு. நீங்க எந்த இடத்துல படுத்திருப்பீங்களோ உங்க வீட்டுல அந்த இடத்துல அலி ரலியல்லாஹு படுக்க வச்சிருக்கு. படுக்க வச்சுட்டு நீங்க என்ன செய்யுங்க, குறிப்பிட்ட நேரம் வருகிற பொழுது இரவு நேரத்துல வீட்டை விட்டு எந்திரிச்சு போயிருங்க என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு, அலியே, இன்று இரவு நான் தினந்தோறும் எந்த இடத்தில் உறங்குவேனோ அந்த இடத்துல நீங்க உறங்கிக்கிடணும், நான் என்ன செய்வேன், மதீனா நோக்கி புறப்படுவேன். அந்த இடத்துல ஒரு தைரியம் வேணும் பாருங்க. பெருமானாரை கொலை செய்வதற்கு ஒரு கும்பல் தயாராக ஆகிவிட்டது, அதுவும் வீட்டை சுத்தி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, தெரிஞ்சிருச்சு. அலி ரலியல்லாஹுக்கும் தெரியும். தெரிஞ்சாலும், நாயகமே, உங்கள் உத்தரவு, நீங்க படுக்கிற இடத்துல நான் படுத்துக்கிறேன், அது என்ன நடந்தாலும் சரி. அலி ரலியல்லாஹு பின்னாடி கேட்கப்பட்டுச்சு, எப்ப உயிர் பயம் இல்லையா, நபி அல்லாஹ் காப்பாத்துவான், நபி அல்லாஹ் காப்பாற்றுவான், உங்களுக்கு ஒரு வெட்டோ அல்லது காயமோ ஏற்பட்டு உங்களுக்கு ஷஹீதாகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்குமே, உங்களுக்கு பயமா இல்லையா அப்படின்னு சொல்லுகிற பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னாடி மதீனா வந்துட்டு சொன்ன செய்தி வரலாற்று கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெட்ல என்னை படுக்க வச்சுட்டு போகும்போது சொன்னாங்க, அலியே, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நீயும் மதீனா வருவ, இன்னென்ன நபர்கள்ட்ட இன்னென்ன பொருள் இருக்குது, இன்னென்ன விஷயங்களை முடிச்சுட்டு நீயும் மதீனா வந்து சேரு என்ற வார்த்தையை சொன்னார்கள். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீயும் மதீனா வருவாய் என்று சொல்லிட்டாங்க இல்லையா, அதுக்கப்புறம் எனக்கு உயிர் பயமே வரல. அது எப்படிங்க உயிர் பயம் வரும், நபியே சொல்றாங்க, அலியே, என் இடத்தில் நீ படுத்துக்கொள், என்னை கொல்லுவதற்காக வேண்டி என்னது அரபிகள் எல்லாம் ஆளு செட்டப் பண்ணிட்டான், படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல நீ எங்க வந்துருவ, மதீனா வந்துருவ என்று சொன்ன அந்த வார்த்தை இருக்கிறது அல்லவா, எனக்கு ஒரு சிறு ஆபத்து கூட, சிறு காயங்கள் கூட நமக்கு ஏற்படாது, நம்ம சேஃப்டி எங்க போயிடுவோம், மதீனா போய் விடுவோம் என்ற ஆழமான நம்பிக்கை எனக்கு வந்து விட்டது என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக ஹதீஸ் கிதாபுகளில் நாம் பார்க்கிறோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. திருக்குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்துக்களை பதிவு செய்கிறான், ஃபகஷியஹும், அல்லாஹ் அவங்களுடைய கண்ணை பூரா மூடிட்டான். அவன் மேஜிக்கு படம் பார்க்கும்போது அல்லது கதை சொல்லும்போது சொல்லுவாங்க இல்லையா, கண்ணில் பூரா மண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க, மறைச்சிட்டு போயிட்டாங்க. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வெளியே காஃபிர்கள் வாளோட நிற்கிறான்.
கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். வெளியே நபி வந்தால் ஒரு ஆள் ரெண்டாள் இல்ல, பல நபர்கள் நின்றார்கள். வெட்டி அவங்க வீழ்த்தியறணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை திறக்கிறார்கள். சத்தமே கேட்கல. அல்லாஹ் அவர்களுக்கு அப்படியே மறைச்சிட்டான். முஸ்லிம் ஷரீஃபிலே வருகிறது, ஒரு ஹதீஸ்ல வருகிறது, மண்ணை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, இப்படி தூவி விட்டாங்க, அவர்களுக்கு மறைக்கப்பட்டது. திருக்குறான்ல அந்த வார்த்தை வரல. திருக்குறான்ல அல்லாஹ் தஆலா அந்த நடந்து சென்றான். அந்த காஃபிர்களுடைய கண்களுக்கு பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியவே இல்லை. அல்லாஹ் தஆலா அப்படித்தான் அந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். இப்போ நம்ம சமுதாயத்திற்கு கியாமத்து நாள் வரை வரக்கூடிய உம்மத்திற்கு இந்த ஹிஜ்ரத் சொல்லுகிற ஒரே ஒரு படிப்பினை தான், எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் அல்லாஹ் இருக்கிறார். இன்னல்லாஹ மானா. அபூபக்கர் ரலியல்லாஹு பெருமானாரும் ஹிஜ்ரத் பெறப்பட்டாங்க. காஃபிர்களுடைய கண்ணில் மண்ணை தூக்கிட்டு பெறப்பட்டாங்க. போய் சவுர் குகையில் என்ன செய்யறாங்க, உள்ள ஒளிஞ்சிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒருத்த வந்து நிக்கிறான். அவன் நிற்கும் போது பாத்தீங்கன்னா குகைக்கு கீழே அடியில தான் ஒளிஞ்சிருக்கிறாங்க. அவன் வந்து நிக்கிறான். குனிஞ்சு பார்த்தா ரெண்டு பேரையும் பார்த்துடுவான். அபூபக்கர் நாயகத்தையும் பெருமானாரையும் இப்படி குனிஞ்சு பார்த்தா தெரிஞ்சிடும். இந்த நேரத்தில் பயந்தாங்க அபூபக்கர் நாயகம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தையை திருக்குரானில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். லா தஹஸன் இன்னல்லாஹ மானா. லா தஹஸன் இன்னல்லாஹ மானா. அபூபக்கரே பயப்படாதீர்கள், நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், நம்மளை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான், நிச்சயமாக உதவி செய்வான் என்ற அந்த வார்த்தை ஒரு மிகப்பெரிய மன நிம்மதியையும் ஆறுதலையும் அபூபக்கர் நாயகத்திற்கு கொடுத்தது. இவங்க நபிங்க, அவங்க நபி இல்லை இல்லவா, ஒரு பயம் இருக்கத்தானே செய்யும். அந்த பயத்தை போக்கக்கூடிய ஆயத்து தான் இன்னல்லாஹ லா தஹஸன் இன்னல்லாஹ மானா. அது அவர்களுக்கு மாத்திரமல்ல, கியாமத் நாள் வரை வரக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் தாரகை மந்திரம். பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வருகிற பொழுதெல்லாம் இன்னல்லாஹ மானா, அல்லாஹ் பார்க்கிறான், நமக்கு உதவி செய்வான், இன்னல்லாஹ மானா என்ற அந்த வார்த்தை நிச்சயமாக நம்மை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியத்தை கொடுக்கும். எவ்வளவு பொருளாதாரத்துல கீழே போனாலும் அல்லாஹ் ஒரு நாள் நம்மை மேலேற்றுவான், நாமும் கடன் இல்லாமல் சந்தோஷமாக வாழ முடியும் என்ற உத்வேகத்தை அந்த வார்த்தை, ஒரே ஒரு சின்ன வார்த்தை, லா தஹஸன் இன்னல்லாஹ மானா. அரபி தெரியாது, அரபி தெரியாட்டி என்ன, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், பார்க்கிறான், நிச்சயம் உதவி செய்வான் என்ற அந்த வார்த்தையோடு பயணிக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும் என்பதைத்தான் ஹிஜ்ரி நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக அமைந்து கொண்டிருக்கிறது. ஆக இன்ஷா அல்லாஹ் வர்ற புதன்கிழமை அல்லது ஒரு நாள் முன்ன பின்ன பிற தெரிஞ்சுட்டா இஸ்லாமிய புத்தாண்டு முஹர்ரம் உருவாகிறது. நிறைய முஸ்லிம்களுக்கு அப்படி அஜர்த்து கூட இருக்கலாம். அப்படி அஜர்த்து இருந்தா கூட நம்ம துவா செஞ்சுக்கிறோம், ரப்பே இஸ்லாமிய புத்தாண்டு வருகிறது, வருகிற இந்த ஆண்டில் எல்லா விதமான பாவங்களிலிருந்து தவிர்ந்து எல்லா விதமான நன்மைகளை செய்து உன் பொருத்தத்தோடு வாழுகிற பாக்கியத்தை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தினருக்கும் ரப்பே நீ வழங்குவாயாக என்று மனப்பூர்வமாக அல்லாஹ்விடத்தில் நாம் துவா செய்து கொள்வதோடு வருடத்தினுடைய இறுதியில் இருக்கிறோம். இந்த ஜும்மா இந்த ஆண்டினுடைய கடைசி ஜும்மா இல்லையா, துல்ஹஜ் மாசம். அடுத்த ஜும்மா என்பது இஸ்லாமிய புத்தாண்டின் முதல் ஜும்மா. அதனால பின்னோக்கி பார்ப்போம், இந்த வருஷம் பூரா நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சோம். அதற்கு டிசம்பர்ல தான் இதெல்லாம் சொல்லணும். நீங்க என்னங்க நவம்பர் டிசம்பர்ல விட்டு போட்டு நீங்க புதுசா சொல்றீங்கன்னு நினைச்சிடக்கூடாது. இந்த டிசம்பருங்கிறது அது உலக மக்கள் பூரா ஒரு நாளை வச்சு என்ன செய்ய கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான், அதை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறான். இஸ்லாமியருக்கு ஒரு அடையாளம் வேணுமா இல்லையா, இஸ்லாமியர்களுக்கு என்று ஏற்படுத்தப்பட்ட அந்த கால அளவு ஹிஜ்ரா, அதை நம்ம என்ன செய்யணும், ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ரப்பே போனது போயிருச்சு, ஒரு ஆண்டு கழிந்து விட்டது, செய்த எல்லா பாவத்தையும் மன்னித்து விடு ரப்பே என்று இந்த ஆண்டு செய்த எல்லா பாவத்திற்கும் அல்லாஹ்விடத்திலே பிழைபெருக்க தேடுவோம். ரப்புல் ஆலமீன் வருகிற புத்தாண்டை நல் புத்தாண்டாக, ஹிஜ்ரி முஹர்ரத்தை சிறப்பான ஆண்டாக ரப்பு ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.